ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா தெளிய வச்சு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. நேற்றுக்கு 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இன்னைக்கு லாஸ்ட் எபிசோடு அழுதுகிட்டே இருந்தேன். என்னால் அதுலேருந்து வெளியவே வர முடியல. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த அப்பா அவர் தான் அப்படின்றது ஃபைனலாக விஜய்க்கு அர்ஜுன் மூலியமாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு க்ரைசிஸ் வர மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஒரு கண்டிஷனில் சிஇஓவாக நான் ஸ்டெப் டவுன் ஆக மாட்டேன், ரீனாவுக்கு சரியாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனுக்கு ஓகே பண்ணி அவர் சைன் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு ராக்கியும் ரீனாவும் ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நீ மட்டும் இப்போ என்னை விட்டுட்டு போனீன்னா நான் உங்க மேலே பயங்கர கோவப்படுவேன், இப்போ நமக்கு யாரும் வேண்டாம், நம்ம போயிடலாம், இந்த மாரி என்ன சொல்கிறது அப்படின்ற மாரி ராக்கி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராக்கி போய் அர்ஜுன் கிட்ட நீ எப்படியா விஜயை கூட்டிகிட்டு வா, அவர் தான் இந்த சர்ஜரி பண்ணோம் அப்படின்னு அர்ஜுன் போய் விஜய் கிட்ட பேசுவார். அப்போ விஜய் ஃபஸ்ட்டு நோன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அர்ஜுன் சொல்லிடுவார், ஒரு வேளை ரீனா அவங்க பொண்ணாக இருந்தால் நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹாஃப்னேஜில் இருந்தால் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ரீனாக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. தெரிஞ்சோன்னு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தேவ்னு கத்திட்டு ரதி வீட்டுக்கு வராரு. வந்தோடனே தேவ்கிட்ட கேட்குறாரு, உனக்கு தெரியுமா ரீனா ரதி விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே தெரியும்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகி அழுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, உனக்கு வெக்கமா இல்லை இதை என்கிட்ட மறைக்கிறதுக்கு அப்படின்னோன்னா அந்த ரதியோட டேடி இன்டரப்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு டைலாக் என் பொண்ணுக்கு அப்போ என்னது நல்லதுன்னு தோணுச்சோ அதை தான் நான் பண்ணேன். அப்போ என் பொண்ணுக்கு அப்படின்னு இருப்பாருங்க. அந்த மொமெண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆகி என்னால் அழுகாச்சியே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன வயசாக இருந்தால் என்ன, அது அவரோட குழந்தை இல்லையா? அந்த குழந்தைக்காக அவர் நின்னது வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு வேளை இனி நான் அந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன், ஒரு வேளை அவள் எந்திரிச்சானா ஐ வில் மேக் ஷூர் நீ ரீனா கிட்ட போவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரீனா அண்ட் விஜய்க்கு ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் நீ எதுக்காக இந்த ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியும், நானும் ஒரு பாயிண்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த லைஃப் வேண்டாம்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு இந்த லைஃப் ஹோல்ட் பண்ணிச்சு, அது உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நீ நியூவாக பார்னாகி வரப்போகிற, இதுக்கப்புறம் உன் கூட உங்கள் அப்பா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். குழந்தைன்னு சொல்கிற போது அப்படியே முடிச்சுட்டாங்க. அப்பா இஸ் ஆல்வேஸ் அ எமோஷன் இல்லை. அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.